ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 17 சிஎஸ்கே vs டெல்லி சென்னையில் ஈவினிங் கேம் விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சென்னை அட் த மொமெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. 1 out of 3 கேம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிசின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேக் டு பேக் வின்ஸோட ஹை அண்ட் கான்ஃபிடன்ஸோடு இருப்பாங்க. சிஎஸ்கேக்கு ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் கேம் அவங்களோட பேட்டிங் ஒரு கன்சர்னாக தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போன கேமில் அவங்க பவுலிங்லேயும் அந்தளவுக்கு கிளினிக்கலாக போடலை. நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க. பவர் பிளேலேயே நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா போட்டு புல் பேக் பண்ணி பேக் எண்டில் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் பவர் பிளேலேயே ஒரு 20-25 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருந்தாங்க. தென் அகைன் ஃபீல்டிங்லேயும் கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க. ஒரு சில நல்ல கேச்சஸை பிடிச்சாங்க. பட் நிதிஷ் ராணா ஹெட்மேரி உங்களோட கேச்சஸை விட்டாங்க. மற்ற பேட்ஸ்மேன் அந்த கேமில் ரன்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாமல் இருந்தப்போ நிதிஷ் ராணா அங்கே 36 பாலில் 81 ரன் அடித்து மேட்சை அங்கேயே ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அகைன் சிஎஸ்கேக்கு அதுவும் ஒரு காஸ்ட்லியான ட்ராப் கேட்சாக தான் இருந்திருக்கு. ஆர்ஆர் பேட்டிங்கில் ஒரு நல்ல டீம், பட் பவுலிங்கில் அவங்க கொஞ்சம் வீக்கான டீம். அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டாகவே சிஎஸ்கேனால அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியதாக தான் இருக்குது. ஆர்ஆரோட பவுலர்ஸ் அந்த மேட்ச்சில் நல்லாவே போட்டாங்க. ஆர்ச்சர் பவர் பிளேயில் ரொம்பவே சூப்பராக போட்டார். ஹி வாஸ் பிரீத்திங் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். அவர் கூட துஷார் தேஷ்பாண்டே அவரும் நல்லாவே சப்போர்ட் பண்ணி நல்ல லைன்ஸில் போட்டார். தென் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் அசரங்கா அவர் ரொம்பவே நல்லா போட்டார். ஈவன் தான் அவரை பிடிச்ச 2-3 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாலும் அவர் நாங்கள் நல்லாவே யோசிச்சு போட்டிருக்காரு. பில்லியன் கூகுளிஸ் போட்டார், நல்லா ஸ்லோ பண்ணி போட்டார். ஆர்ஆரோட பவுலர்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா போட்டாங்க. அதனால் மட்டும் தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் எ சீரீஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ், பேக் டு பேக் மிஸ்டேக்ஸ் பை த சிஎஸ்கே பேட்ஸ்மேன். அதனால தான் சிஎஸ்கே அந்த கேமை லூஸ் பண்ணாங்க. மற்றபடி அது சிஎஸ்கே வின் பண்ணியிருக்க வேண்டிய கேம். ராகுல் திரிபாதி என்னன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கணும்னு பார்க்குறாரு. பால் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பாடி ரொம்ப ஷேக் பண்ணுறாரு. அதனால் அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிடையாது. கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸும் அவங்களோட பொசிஷனும் பாலை டைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியம். அது கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்களால பாலை டைம் பண்ண முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதுவும் நியூ பால் மூவ் ஆகிறப்போ அதை டைம் பண்ணுறது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். திரிபாதி இங்கே பாலோட மெரிட்க்கு ஆடவே பார்க்க மாட்டேங்கிறாரு. எதர் ஸ்ட்ரெயிட்டில் 6 அடிக்க பார்க்குறாரு, இல்லைனா ஃபைன் லெக்லேயே தான் ஆட பார்க்குறாரு. அவர் பாலை ட்ரைவ் பண்ணணும், கீழே அலாங் தி கிரவுண்ட் ஆடணும், கேப்பில் ஆடணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. ஈவன் இந்த ஐபிஎல்லே ரொம்ப அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் லைக் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஃபில் சால்ட், ஜேக் ஃப்ரேசர் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் கூட நிறைய கீழே ஆட பார்ப்பாங்க, கேப்பில் ஆட பார்ப்பாங்க. ஒரே ஏரியாவில் அடிக்க பார்க்க மாட்டாங்க. கிரவுண்டோட எல்லா பார்ட்ஸ்லையும் ஆட பார்ப்பாங்க. அதோட முக்கியமாக அவங்க ஆடுற எல்லா ஷாட்ஸ்லையும் அவங்களோட பேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், சாலிடாக இருக்கும். அதனால தான் அவங்களால அந்தளவுக்கு அக்ரெசிவாக பெரிய ஷாட்ஸ் ஆட முடியுது. பட் திரிபாதி இங்கே நான் அக்ரெசிவாக ஆடணும், அன்ஆர்த்தடாக்ஸாக ஆடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆடுறாரு. பட் அவரோட டெக்னிக் அண்ட் அப்ரோச் ரெண்டுமே போராக தான் இருக்குது. அது அவருக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி நல்லது கிடையாது. அதை அவர் சேஞ்ச் பண்ணணும். தென் சிஎஸ்கேயோட பேட்டர்ஸ் எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஆனாலும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் அவுட் ஆகிருக்காங்க. திரிபாதி அஸ்ரங்கா கிட்ட தான் அவுட் ஆனார். துபேவும் அஸ்ரங்கா கிட்ட தான் அவுட் ஆனார். துபே அவுட் ஆனது அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட், ஒரு நல்ல கேட்ச் பை விரியன் பராக். ஆனாலும் அவர் அந்த ஷாட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்கலாம், ஃபீல்டருக்கு மேலேயாவது ஆடி இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் விஜய் சங்கர் அவரும் கூகுளை பிக் பண்ணாமல் அவரும் அஸ்ரங்கா கிட்ட தான் அவுட் ஆனார். தென் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாத் அவ்வளோ நேரம் அந்த இன்னிங்ஸில் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த பவுலர்ஸ் எப்படி போடுவாங்க எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அசரங்கா தான் அங்கே விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட கடைசி ஓவர் ஆல்ரெடி போன பால் அங்கே அவர் ஒரு 6 அடிச்சிட்டாரு. மீதி இருக்க டெலிவரிஸில் அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆடி இருக்கலாம். அவர் அந்த இன்னிங்ஸில் ஆடிட்டு இருந்த விதத்தை வச்சு பார்க்குறப்போ அவர் கடைசி வரைக்கும் நின்று கடைசி ஓவர் வரைக்கும் நின்று அந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கணும். ஆஸ் அ பேட்ஸ்மேனாக மட்டும் இல்லாமல் ஆஸ் அ லீடராக, ஆஸ் அ கேப்டன் ஆஃப் த சைடு அவர் கடைசி வரைக்கும் நின்று அந்த கேம் அங்கே முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கணும். பட் அவரும் ஒரு பெரிய ஷாட் ஆட போய் அவரும் அவரோட விக்கெட்டை விட்டார். அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ருத்ராஜும் இங்கே தப்பு பண்ணியிருக்காரு. அண்ட் சிஎஸ்கே ஓவராலாக அவங்களோட அப்ரோச்சில் இன்னுமே அவங்களோட அந்த பழைய டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கேமை டீப்பாக கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கடைசி ஓவரில் தான் ஃபினிஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அது கடைசி 2 ஓவரில் 20-25 ரன் தேவைப்படுது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். பட் 40 ரன் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அது வேலைக்கே ஆகாது. தோனி கிரீஸ்குள்ளே வந்தப்போ அரௌண்ட் 13 ரன்ஸ் per ஓவர் தான் தேவைப்பட்டது. பட் அதுக்கப்புறம் அடுத்த 2 ஓவர் சந்தீப் சர்மா அண்ட் தீக்ஷ்ணா ஓவரில் வெறும் சிங்கிள்ஸ் தான் ஆனாங்க. ஒரே ஒரு பவுண்டரி தான் அடித்தாங்க. ஸோ தட் கடைசி 2 ஓவருக்கு 39 ரன் தேவைப்பட்டது. சிஎஸ்கே இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களோட அப்ரோச் ரொம்பவே அவுடேட்டடான ஒன்று. அண்ட் இப்போ இருக்க பவுலர்ஸும் ரொம்பவே ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. தோனியும் பழைய மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. அண்ட் ஜடேஜா அவருக்கும் வயசாயிடுச்சு. அவரும் T20ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஜடேஜா என்ன கேட்டால் எப்போவுமே அவர் ஒரு ஃபினிஷர் கிடையாது. கடைசி 2 ஓவரில் ஒரு 20-25 ரன்ஸ் வேணும், இல்லைனா கடைசி ஓவரில் ஒரு 15 ரன்ஸ் வேணும் அப்படின்னா அவர் அதை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் முடிச்சு கொடுக்க பார்ப்பார். அதுவும் 50-50 சான்சஸ் தான். பட் ஜடேஜாவை வச்சுக்கிட்டு கடைசி 2 ஓவரில் 40 ரன் சேஸ் பண்ணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஸோ சிஎஸ்கே அவங்களோட இந்த அப்ரோச்சை மாற்றலை அப்படின்னா அவங்க ஃபர்தராக இன்னும் சேசிங்கில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அண்ட் சிஎஸ்கே இந்த டீமை பில்ட் பண்ணுறப்போ ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க. எம்எஸ் தோனி அவரை வச்சு அவரை சுற்றியே இந்த டீமை பில்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. அவரை தாண்டி ஃபினிஷர்ஸோ இல்லை டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸோ யாரையும் எடுக்காமல் விட்டுட்டாங்க. அண்ட் இப்போ தோனினாலையும் நிறைய ஓவர்ஸ் ஆட முடியாது. அவரால் டீமுக்கு கேமை ஃபினிஷ் பண்ணி லைனை தாண்டி கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே டீம் அங்கேயே போயிடுச்சு. அவங்களுக்கு இந்த சீசன் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ இப்போ இதை இவங்க ஓவர் கம் பண்ணி மேட்சஸ் வின் பண்ணும் அப்படின்னா இவங்களோட டாப் 5 பேட்டர்ஸே எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரொம்பவே நல்லா ஆடி எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ண முடியுமோ, பின்னாடி ஜடேஜா அண்ட் தோனிக்கு நிறைய ரன்ஸ் விட்டு வைக்காம எவ்வளோ மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை அவங்களே ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் இவங்களால சேசிங்லேயும் அவே கேம்ஸ்லையும் வின் பண்ண முடியும்.
அண்ட் தென் பவுலிங்லேயும் சிஎஸ்கே அந்தளவுக்கு கிளினிக்கலாக போடலை. பவர் பிளேயில் கலீல் அகமது நல்லா போடுறாரு, நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாரு. பட் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போடுறதுக்கு யாருமே இல்லை. சாம் கரன் அவர் ரன்ஸ் லீக் பண்ணுறாருன்னு சொல்லி ஓவர்டனை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் என்னடானா டேமை திறந்து விட்ட மாதிரி பவுண்டரிஸாக அள்ளி கொடுக்குறாரு. சரி நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருக்காரு, அவரை போட வைக்கலான்னு பார்த்தா அஸ்வினை வந்து தாராளமாக 15+ ரன்ஸ் பவர் பிளேலேயே கொடுத்துட்டு போயிடுறாரு. இவங்க பவர் பிளேலேயே கொடுக்க வேண்டிய ரன்ஸ் எல்லாம் அள்ளி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பேக் எண்டில் வந்து நூர் அகமது, பத்திரானா இவங்களாம் கொஞ்சம் நல்லா போட்டு இழுத்து பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த பவர் பிளேலையும் இவங்க நல்லா போடுறாங்க, ரன்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு 20 ரன்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது இன் ரிட்டன் சேசிங்லேயே இவங்களோட பேட்டர்ஸ் தான் பெரிய ரிலீஃபாக இருக்கும். இப்போ போன மேட்சே பார்த்தோம்னா இவங்க 6 ரனில் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு ஹிட்டு. சப்போஸ் ஆர்ஆரோட பவர் பிளேயில் ஒரு 6 கம்மியாக கொடுத்துருந்தாங்க, இல்லைனா சேசிங்கில் இவங்களோட பேட்டர்ஸ் ஏதாவது ஒரு ஓவரில் ஒரு பவுண்டரி எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா கூட அது சிஎஸ்கேயோட கேமாக போயிருக்கும். ஸோ இவங்க 2 பவர் பிளேலையுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். இவங்களோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துமே ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு தான் நான் கான்வே அண்ட் அன்ஷுல் கம்போஜை இந்த 11ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ அன்ஷுல் கம்போஜ் உள்ளே வராரு அப்படின்னா அவரால் பவர் பிளேயில் தாராளமாக 2 ஓவர்ஸ் போட முடியும். அவர் நல்லாவே போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அண்ட் கலீல் அகமதும் நல்லா போட்டிருக்காரு அப்படின்றப்போ டெஃபினட்டாக பவர் பிளேயில் இவங்களால் ஒரு நல்ல ஷாட்டை கொடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கான்வே அவருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரால் அக்ரெசிவ் ஷாட்ஸும் ஆட முடியும், இன்னிங்ஸும் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ பேட்டிங்லையும் பவர் பிளேயில் அவராலையும் ஒரு நல்ல ஷாட்டை கொடுக்க முடியும். பட் இவங்க இந்த மேட்ச்சில் அதை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ டிசிக்கு அகேன்ஸ்டாக அவங்க இந்த மேட்ச்சில் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இந்த பக்கம் டிசின்னு பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேட்டர்ஸும் அவங்களோட ஜாபாக பண்ணிட்டு இருக்காங்க, பவுலர்ஸும் ரொம்பவே நல்லா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஃபேஸஸ் ஆஃப் த கேம்லையும் பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. டிசியோட பேட்டிங் யூனிட் பார்த்தோம்னா அது ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்குது. நல்ல பிளெண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுவே ஆங்கர் பண்ணி பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க. அதுவே ஃபினிஷிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தாலும் ஸ்டப்ஸ், விப்ராஜ், அஸ்வத் சர்மா இந்த மாதிரி நல்ல செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பேலன்ஸ்டு லைனப் வச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போதும் ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் டீம் தான் வச்சிருக்காங்க, ரொம்பவே சாலிடாக தெரியுறாங்க. அண்ட் இவங்களோட கேப்டன் அக்ஷர் பட்டேல் அவர் பவுலிங்கில் நல்லா போட்டு பார்த்துருக்கோம், ஃபீல்டிங் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பேட்டிங்கும் நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஐபிஎல்ல கேப்டன்சிலையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ டிசி ஆஸ் அ ஹோல் யூனிட்டாக அவங்களும் இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, அன்பீட்டனாக இருந்து 3வது மேட்சும் வின் பண்ணுவாங்களா என்னன்றதை பார்ப்போம். இதே மாதிரி தான் ஆர்சிபிக்கும் சொன்னேன், பட் அவங்களால ஹேட்ரிக் வின் எடுக்க முடியல. இவங்க அட்லீஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்ப்போம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தோம்னா மொத்தம் 30 மேட்சஸ் ஆடிருக்காங்க. சிஎஸ்கே 19 மேட்சும் டிசி 11 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் 9 மேட்சஸ் ஆடிருக்காங்க. சிஎஸ்கே 4 மேட்சும் டிசி 5 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. தென் கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேப்பாக் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி வெனியூ. ஸ்பின்னர்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பேஸ் இங்கே கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. இது ஒரு ஈவினிங் கேம் தான் அப்படின்றதுனால பிச்சு கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். பேட்ஸ்மேன் இங்கே கொஞ்சம் காஷியஸாக தான் ஆடணும். ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் டெஃபினட்டாக இங்கே ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. இது அகைன் ஒரு ஈவினிங் கேம் தான் அப்படிங்கிறதுனால டியூ வரதுக்கான சான்ஸும் கிடையாது, டியூ ஃபேக்டரும் இங்கே கிடையாது. அண்ட் வெதர் கண்டிஷன்ஸும் பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குன்னு போட்டிருக்கு, பட் ஹாட்டான வெதர் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. அண்ட் இங்கே ட்ரெண்டும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா ஈவினிங் கேம்ஸை 5 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 1 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 4 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. First innings average 25.93 at 8.06 runs per over. Second innings average 32.20 at 8.16 runs per over. Average first innings score 161. Average second innings score 155. Highest first innings total 204 for 4 RCB vs KKR in 2021. Highest second innings total 201 for 6 Punjab vs CSK 2023. Highest successful chase அதுதான் 201 for 6. இந்த ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்குறப்போ சேசிங் பண்ண டீம் தான் நிறைய கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜும் பெட்டராக இருக்குது. அண்ட் இங்கே கேம் ஸ்டார்ட் ஆகிறப்போ பிச்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பால் நின்று வர வாய்ப்பு இருக்குது. அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் சர்ஃபேஸ் கூல் ஆனதுக்கப்புறம் பால் கொஞ்சம் பேட்டுக்கு நல்லாவே வரும். ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லாவே வரும். அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 180+ அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை இங்கே டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே ஃபஸ்ட் bowling போடுறாங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டை 160க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே இங்கே தாராளமாக சேஸ் பண்ண முடியும். அண்ட் பவுலர்ஸும் இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 32 விக்கெட்ஸ் 26.09 ஆவரேஜ் 8.15 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 20 விக்கெட்ஸ் 35.75 ஆவரேஜ் 7.77 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் எக்கனாமிக்கில் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயில் பிச்சு ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், பால் நின்று வரும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயில் அந்த சைட் வேஸ்லேருந்து ப்ரீஸும் கூல் ஏரும் வரும், அதனால் ஸ்விங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே சேஞ்ச் ஆஃப் பேஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல வெப்பனாக இருக்கும். ஸோ அகைன் இதுவும் ஒரு பவுலர் ஃப்ரெண்ட்லி வென்யூ தான். எந்த டீமோட பவுலர்ஸ் இங்கே நல்லா போடுறாங்களோ கண்டிப்பாக அவங்க தான் இந்த கேமை வின் பண்ணுவாங்க. அண்ட் தென் பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை நான் போன மேட்ச்லேயே சொல்லியிருந்தேன், அவங்க 3 சேஞ்சஸ் பண்ணோன்னு. ஓப்பனிங்கில் கான்வே, ரச்சின், நம்பர் 3ல் ருத்ராஜ், நம்பர் 4ல் சிவம் துபே, அதுக்கப்புறம் விஜய் சங்கர், தோனி, ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஜ் அண்ட் பத்திரானா. ருத்ராஜ் எங்களுக்கு பேட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் நம்பர் 3ல் வந்து விளாட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ரச்சின் ரவீந்திரா, திரிபாதி இவங்க 2 பேருமே இந்த செட்டப்புக்கு புதுசு தான். ஸோ கான்வே அவர் ஓப்பனிங்கில் வந்தார் அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரால் நல்ல ஸ்டார்ட்டும் கொடுக்க முடியும், இன்னிங்ஸை பில்ட் பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு போகவும் முடியும். கான்வே அவர் வந்த உடனே நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாரு, வந்தவொடனே ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துறாரு அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். அவரும் 1 or 2 கேம்ஸில் ஃபெயில் ஆவார். பட் அதுக்கப்புறம் அப்கமிங் கேம்ஸில் அவர் கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக நல்லாவே ஆடி கொடுப்பாரு. ஸோ அவரை இவங்க கண்டிப்பாக ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் விஜய் சங்கர் பார்த்தோம் அப்படின்னா அவர் போன மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே தெரிஞ்சார். தீபக் கூட விட அவர் கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சார். ஸோ அவரை அவங்க அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணணும். தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் இது வரைக்கும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்கல. பழைய சிஎஸ்கேல இருந்த அஸ்வின் மாதிரி இல்லைனாலும் போன சைக்கிளில் ஆர்ஆர் கிட்ட இருந்த அஸ்வின் மாதிரியாவது போடணும். அவர் அதை பண்ண மாட்டேங்கிறாரு, புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாரு. மேட்ச்க்கு மேட்ச் 10+ எக்கனாமியில் போட்டு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுக்கிறத எந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னால கூட பண்ண முடியும். ஈவன் கமலேஷ் நாகர்கோட்டி இல்லைனா முகேஷ் சௌத்ரி இவங்க வந்து போடுறாங்கன்னா கூட அவங்களால அந்த எக்கனாமியில் போட முடியும். சப்போஸ் நியூ பாலில் பவர் பிளேயில் அவங்களுக்கு எதாவது அசிஸ்டன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அவங்களால 1 or 2 விக்கெட்ஸும் எடுக்க முடியும், நல்ல ஸ்டார்ட்டே அவங்களால கொடுக்க முடியும். ஈவன் இந்த ஸ்குவாட்லேயே ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார். அவர் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் நல்ல ஃபார்மில் இருந்தார், நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் இங்கே வந்து போடுறாரு. இந்த கண்டிஷன்ஸில் பேக் டு பேக் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போடுறாருனா கூட அவரால் பெட்டர் எக்கனாமியில் போட முடியும், 1 or 2 விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ராவாகவும் எடுக்க முடியும். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கே கிட்ட இருக்காங்க. ஸோ அஸ்வின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக, சிஎஸ்கேவோட கோர் பிளேயராக அவர் ஸ்டெப் அப் பண்ணி இங்கே பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அவரோட அப்ரோச்சையும் அவர் கொஞ்சம் மாற்றி ஆகணும். ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு வந்தாலே ஒரு பேக் டு பேக் கேரம் பால்ஸ் அதிலே ஸ்லைடர்ஸ் தான் போடுறாரு. அதில் அவருக்கு பெருசாக டர்னும் எதுவும் கிடைக்கிறதுல, பெருசாக எந்த அசிஸ்டன்ஸும் கிடைக்கிறதில்ல. ஸோ பேட்ஸ்மேனுக்கு அது ஆடுறது ஈஸியாக இருக்குது, ரொம்பவே ப்ரிடிக்டபிளாக இருக்கார். அவரோட இந்த அப்ரோச்சை அவர் மாற்றணும். அப்படி ஒரு மாற்றலை அப்படின்னா சிஎஸ்கே இவரை தாண்டி வேறு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்றதை டெஃபினட்டாக அவங்க பார்க்கணும். இங்கே இவங்க சென்டிமெண்ட்காக நொஸ்டால்ஜியாக்காகலாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. அஸ்வினால் இதோட பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ அவர் கண்டிப்பாக ஸ்டெப் அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி இவரால் பண்ண முடியல, இவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா வேறு வழியே இல்லை, சிஎஸ்கே இவரை தாண்டி மற்ற பிளேஸ் கிட்ட போய் தான் ஆகணும். அண்ட் தென் டிசியோட பிளேயிங் லெவல்னு பார்த்தோம்னா அவங்க மோஸ்ட்லி அன்சேஞ்சாக தான் போவாங்க. ஓப்பனிங்கில் ஜேக் ஃப்ரேசர், டுப்ளசி, நம்பர் 3ல் அபிஷேக் புரல், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார் அண்ட் மோஹித் சர்மா. அண்ட் அடுத்ததான் இங்கே யாருக்கு எட்ஜன் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் வைஸ் டெல்லி கிட்ட ஒரு நல்ல யூனிட் வச்சிருக்காங்க, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காங்க, எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. வெரி லாங் பேட்டிங் ஆர்டர், ஃபினிஷர்ஸும் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி டெல்லிக்கு தான் இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. தென் ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தாலுமே டிசி கிட்ட ஒரு நல்ல அட்டாக் இருக்குது. மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், மோஹித் சர்மா பவர் பிளேலையும் நல்லா போட்டுருக்காங்க, விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, டெத் ஓவர்ஸ்லையும் நல்லா போட்டு கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுலேயும் அகைன் டிசி தான் ஒரு எட்ஜ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா 2 டீம் கிட்டேயுமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் இங்கே 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ டிசிக்கு தான் எட்ஜ் இருக்குது. சிஎஸ்கேக்கு என்ன தான் ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலும் டிசி கிட்ட அவங்களோட அந்த அட்வான்டேஜ், அந்த ஸ்பின்னர்ஸோட அட்வான்டேஜை நெகேட் பண்ணுற அளவுக்கு நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பவுலிங்லேயும் இந்த சேப்பா கண்டிஷன்ஸில் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் டிசி கிட்ட இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி டிசிக்கு தான் இங்கே அப்பர் ஹேண்ட் இருக்குது. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு 44% அண்ட் டெல்லிக்கு 56% இன் மை ஒப்பீனியன். அண்ட் சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 180 to 190 அடிக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுவே ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஒரு 150 to 160 டிசி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்களால ஈஸியாக சேஸ் பண்ண முடியும். அதுவே டிசி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா 180+ அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். சிஎஸ்கே 180+ டார்கெட்டை சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக 180+ டெல்லியால் இங்கே டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுவே ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறாங்க அப்படின்னா ஒரு 160 சிஎஸ்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே டெல்லியால் இங்கே கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ், பிளேயிங் லெவன் காம்பினேஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.